வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் ஆண்டவராகிய தேவனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளில் எங்களை கர்த்தர் கொண்டு வந்து நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீர் என்ற வாஞ்சியோடு தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீர் தாராளமாய் கொடுத்து எங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறப்பா. மெய்யாகவே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நீர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் விதைத்து கனப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருக்கருமையான அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஒன்றாக சேர்ந்து நாம் கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுடைய பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சபையினுடைய ஆராதனை பாடல் புத்தகத்திலே 1432வது பாடலை பாடலாம். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் என்ற பாடலை பாடுவோம். இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமா என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதுதாக்கினாரேன். சேற்றின் என்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதுதாக்கினாரேன். கல்லான என் உள்ள முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ள முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்த இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்து இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள்
நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதனேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதனேசு என்னோடிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. இயேசு இல்லாமல் ஜீவனே கிடையாது. இயேசு நல்லவர். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்முடைய சபை ஆராதனை பாடல் புத்தகத்திலே 1041வது பாடலை பாடலாம். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வினிலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய தேவனை நாம் உயர்த்துவோம். அவரை பாடி அவரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மிலே மகிழ்ந்து களி கூறுகிறார். அவர் மகிழும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே இறங்கி வருகிறது. இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி அவரை துதித்து அவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தும்படியாக எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். எல்லாரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இன்றைக்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏழு குத்து விளக்கில் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கில் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் பாடுவோமா? எல்லா இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அதிகாலையில அவருடைய உதடுகளின் ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த ஆராதனை, இந்த ஸ்தோத்திர பலி. உங்களுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் நாங்கள் கொடுக்கிறது இல்லை ஆண்டவரே, நீதான் மகிமைக்கும் கனத்திற்கு உரிய தேவன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தி. எல்லாரும் கரங்களை எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாரை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோகத்தின் தேவனை ராஜாவை உயர்த்தும்படியாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை தரிசிக்கிறதற்கு நம்மையும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. எல்லாரும் ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாரி ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் 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 எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் அதிகாரை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். நம்முடைய வாழ்க்கையுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். Thank you Lord. யெகோவாயீரே யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே அதிகாரை எல்லாரும் எல்லாரும் ஆமென். ஓரிகா பாபா பாலாதியாதராவா. ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யுத்தம் செய்ய தொடங்குவார். எஸ் க்ளோரி.
அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஆமென் ஆமென். துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். Yes Lord. முழங்கியே கெட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சிங்கத்தை போல கெட்சிக்கிற தேவன். யூதா கோத்திரத்து சிங்கம் முழங்கியே கெட்சிக்கிறான், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கெட்சிக்கிறான், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சிறைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். சத்துருவின் சிறைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய, எஸ் glory, யுத்தம் செய்ய தொடங்குவார். தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜன் முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். அவர் நமக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். ஆமென். glory, praise the Lord. கர்த்தர் நல்லவர். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போல சத்துருவில் முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஓ glory. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். நீ ஜெபித்து ஆரம்பி, நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஓ ஹalleluya. கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. praise the Lord. ஜெபம் செய்ய தொடங்கினான், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினான், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும், இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆமென். ஆசீர்வாதம் இறங்கிடும், இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாரும் yes glory நிஷக பாபா தரதியா தரதியா தரதர பலபரிவியம். நீ துதி செய்ய தொடங்கு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்லது கர்த்தருடைய யுத்தம். இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்லது கர்த்தருடைய யுத்தம். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னாரு. உங்களை பயமுறுத்தினே, உங்களை ஏமாற்றினவர்களை வஞ்சித்ததான சத்துருடைய கிரியைகளை முற்றிலுமாய் அழிக்கும்படியா உனக்காக சத்துருவுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஓ எஸ் லார்ட். ஆமென். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எஸ் 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 எஸ். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும்.
சாத்தானுடைய அஸ்திவாரத்தை தேவன் அசையும்படியாய் செய்வார். நான் இன்னொரு முறை இந்த தேசத்தை நான் அசைக்க போகிறேன் என்று தேவன் சொன்னார். ஒரு அசைவை கர்த்தர் நம்முடைய தேசத்திலே உருவாக்கி கொண்டு இருக்கிறார். என்றைக்கும் இல்லாத ஒரு மகா பெரிய எழுப்புதலை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இந்த தேசத்தின் மேல தேவன் கட்டளை இடுகிறார். ஓ தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஒரு எழுப்புதலின் ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் தேவன் மாற்றப் போகிறாரே. நீங்கள் எல்லாரும் அந்த எழுப்புதலுக்காக நீங்கள் ஆயத்தமா இருங்க. கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் பேசுவாரானால் நம்முடைய உள்ளமானது ஆசீர்வதிக்கப்படும், சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தையை நாம் கேட்போமானால் நம்முடைய உள்ளமானது சந்தோஷத்தினாலே பூர்ப்படையும். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்து நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேலைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு செயல்படும் தேவன் என்கிறதான தலைப்பில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். செயல்படும் தேவன், நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவர். அவர் ஒரு செயல் வீரர் என்பதை வேதத்தில் அநேக சமயங்களிலே அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமோஸ் எழுதினதான தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம். இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல், இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமான காரியத்தை இங்கே தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. இந்த தாவீதை குறித்து அதிகமாக நாம் பார்க்கிறதற்கு பதிலாக நம்முடைய ஆண்டவர் யார், நம்முடைய தேவன் எப்படி கிரியை செய்கிறார், அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிறதான காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை பிரசங்கின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கோணலானதை நேராக்க கூடாது, கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. அல்லேலூயா. இங்கே கோணலானதை நேராக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, குறைவானதை எண்ணி முடியாது என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி பிரசங்கின் புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவம் மிக விசேஷமான ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். கோணலாக்கினதை மனுஷன் கோணலாக்கினதை நேராக்குறதற்கு மனுஷனாலே முடியாது. அதை யார் செய்ய முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் தான் அதை நேராக மாற்ற முடியும். அல்லேலூயா. அடுத்து சொல்றார், குறைவானதை எண்ணி முடியாது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அவர் ஒரு காரியத்தை கோணலாக்கி விடுவானால் அதை நேர்மையாக்குறதுக்கு ஒருவரால முடியாது, நீளமாய் மாற்றுகிறதற்கு ஒருவரால முடியாது. காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவன் அவர் கோணலாய் மாற்றுவாரானால் அந்த கோணலை நேராய் மாற்றுகிறதற்கு ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது, வேறு ஒருவருக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கவில்லை. யோபு புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதை யோபு பக்தனுடைய வாழ்க்கையில அனுபவம். அவருடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை. உபத்திரம் என்று சொன்னால் யோபு நம்ம நினைவால் இருக்க முடியாது, அவரை நினைத்துதான் பார்க்க வேண்டும். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள, உபத்திரத்துக்குள்ளே தேவனால் வழி நடத்தப்பட்டதான ஒரு தேவ மனுஷன்
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் கட்டப்பட்டதான இந்த யோபுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலிருந்து எப்படி ஆகிலும் அவருடைய சிற்றையிலிருந்து அவர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இதற்காகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆகினால் இந்த பாடுகளை இந்த உபத்திரவத்திலும் நான் தான் அனுபவித்திருக்கிறேன். ஆகினால நான் விடுவிக்காத பட்சத்தில் பிரைஸ் நான் உன்னை யாராலும் விடுவிக்க முடியாது என்று சொல்ல உன்னை அடைத்தவர் நானாயிருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் கட்டப்பட்டதான சூழ்நிலைகள் சிறையிருப்பினுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்மைதான். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் சில நேரங்கள் ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இந்த உபத்திரவம் இந்த வேதனை ஆண்டவரை கர்த்தாவே இந்த சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதான சூழ்நிலை அவர் சொல்வாரு, இன்னும் கொஞ்சம் இருப்பா, இன்னும் நான் உன்னை உபத்திரப்படுத்தணும், இன்னும் உன்னை எல்லாம் சரிப்படுத்தணும், இன்னும் பாடுகளுக்குள்ள நடத்தணும் என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட் கட்டினவன் தான் நான் தான், அதை பிரைஸ் இடிக்கிறதற்கும் அதை திரும்ப கட்டுகிறதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் பிரைஸ் நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் க்ளோரி உண்மையாகவே கோணலானவைகளை எல்லாவற்றையும் நேராய் மாற்றுகிறதான நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய போகிறார். அவருடைய செயலை நீங்கள் கவனித்து பாருங்க. அவள் கோணலாக்கினது நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அவர் இடித்தால் ஒருவராலும் கட்ட முடியாது, ஒரு மனுஷனை அடைத்து விடுவாரானால் ஒருவராலும் விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் பலவிதமான சூழ்நிலையில் நாம் கட்டப்பட்டதான நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு இந்த மாதத்தின் இந்த காலை வேளையில இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக நம்மை நம்முடைய குடும்பத்தின் நம்முடைய சபையையும் நம்முடைய தேசத்தையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே இந்த 9ஆம் அதிகாரம் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தாவீதினுடைய கூடாரம், இந்த தாவீதினுடைய கூடாரம் என்று சொன்னால் அவருடைய வீட்டை குறித்து அவர் சொல்லல, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியம். ஆண்டவருக்காக என்றைக்கு ஆண்டவர் அழைத்தாரோ அன்றையிலிருந்து அவர் தேவனுக்குள்ளே தன்னை வைத்துக் கொண்டுதானே அந்த தேவ வாழ்க்கை பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்ததான அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் தேவன் கூடாரம் என்று சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வேன், திரும்ப எடுப்பிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆரம்ப காலத்தை குறித்து தாவீது குறித்து அதிகமாக நம்மால் பார்க்க முடியும். உண்மையாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் தாவீது. அங்கே ஆடுகளின் பின்னாலே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்போது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அல்லேலூயா. இந்த தாவீது பிரைஸ் தி லார்ட் ஆடுகளை மேய்க்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தேவ மனுஷன். அப்பொழுது அவனுடைய கூடாரத்தை குறித்து பார்க்கும்போது மிகுந்த ஒரு சந்தோஷம், சமாதானம். ஏன் அவனுக்கு சமாதானம்னா, தன் தகப்பனுடைய ஆடுகளை அவனுடைய தகப்பனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டதான உத்தரவாதம் உள்ள அந்த ஆடுகளை மேய்க்கிறதான அந்த வேலையை சரியாக அவன் செய்தபடியினாலே இந்த தாவீதினுடைய கூடாரத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அல்லேலூயா. தாவீதை ஒரு மேய்ப்பனாக தெரிந்து கொண்டதற்கு அவனுடைய தகப்பனாகிய ஈசாய் சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவனும் இந்த தாவீது இந்த ஆடுகளை மேய்க்கிறதற்கான அந்த உத்தரவாதத்தை கொடுத்தபடினாலே இந்த தாவீது குறித்து மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. தாவீதுடைய ஆரம்ப கால வாழ்க்கையானது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை. தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த கொஞ்ச ஆடுகளை உத்தரவாதத்தோடு மேய்த்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக தன் தகப்பனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறதான தாவீதாக இந்த தாவீது இருந்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்தில் தாவீதுடைய கூடாரம் என்ன, அவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை அவன் உத்தரவாதத்தோடு மேய்க்கிறதான ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா.
கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரம் இந்த 18ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லெகேமியாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டேன், அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான அந்த தாவீதுடைய வாழ்க்கையில அந்த வேலைக்காரன் கண்டதான காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, அந்த தாவீதுக்குள்ளிருந்தான் தேவன் வைத்ததான அந்த மேன்மையான காரியங்களை அவன் கண்டுகொண்டான். அவனை குறித்து அவன் சொல்லுகிறான், வேலைக்காரன் சொல்லுகிறான், அவன் வாசிக்கிறதிலே தேறினவன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறதுல ரொம்ப தேறினதான தாவீது. அதனாலதான் அவனை ராஜாவாக ஆக்குறதற்கு ஒரு முகாந்திரம். அவன் நன்றாக வாசிக்கிறதுனால அந்த சவுலுக்கு முன்பதாக தாவீது கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். ஒருவேளை அவன் வாசிக்கிறதுல தேறினவனாய் இல்லாமல் இருப்பானால் அவன் சவுலுக்கு முன்பாக கொண்டு போய் இருக்க முடியாது. ஆகினால சவுலுக்கு முன்பதாக கொண்டு போய் அவனை ராஜாவாக மாற்றுகிறதற்கு ஆண்டவருடைய கண்கள் இந்த தாவீதின் மேல் நோக்கமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்ததான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாசிக்கிறதுல ஒரு தேறின ஒரு தேவ மனுஷனா இருந்தபடினாலே அவனை கர்த்தர் அங்கே சவுலுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. எப்போதெல்லாம் சவுல் மேல் அந்த அசுத்தாவை பிடித்து அவனை அலைக்கழித்ததோ அப்போதெல்லாம் தாவீது தன்னுடைய தம்புரை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாசிக்க ஆரம்பிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்தான அந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலகி ஓடி போனது. அல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே கர்த்தரை பாடி தேவனை துதிக்கிறதான தேவ பிள்ளைகள் மூலமாக ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, சத்துரு வெட்கப்படும்படியாக இந்த தாவீது மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், பராக்கிரமசாலி. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரைசர் சின்ன தாவீதான், ஆனால் அவனுடைய தரிசனம், அவனை குறித்து ஒரு தரிசனம் அந்த வேலைக்காரன் தெரிஞ்சிருந்தது. அவன் ஒரு சாதாரண மனுஷன் நினைக்காதீங்க ஐயா, அவன் ஒரு சின்ன பிள்ளைன்னு நினைக்காத. ஒரு முறை சவுலுக்கு முன்பதாக தாவீது கொண்டு போய் விடும்போது அவன் சொல்றான், நீ சின்ன பையனா இருக்கிறப்பா, நீ சிறுவனா இருக்கிற, நீ யுத்தத்திற்கு பழக்கம் இல்லாதவனா இருக்கிற, நீ யுத்தத்திற்கு போகாதவனா இருக்கிற, ஆகினாலும் ஸ்தோத்திரம் உன்னை அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி தாவீது அவனுடைய சரீரத்தினுடைய உருவத்தை பார்த்து அவனுடைய யுத்தத்தினுடைய அந்த காரியத்துக்கு அவனுக்குள்ள இல்லாததினால பழக்கம் இல்லாதவனாக அவனுக்கு சொல்றான், நீ சின்ன பையனா இருக்கிறப்பா, சிறியவனாக இருக்கிற என்று சொல்லி. ஆனாலும் கூட அந்த வேலைக்காரனுக்கு தெரிந்தது, நீ நினைக்கிறபடி அவன் சிறியவன் அல்ல. அவன் யார்? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. தாவீது ஒரு பராக்கிரமசாலி. ஒருவேளை சவுல் அதை அறிந்திருந்தானோ இல்லையோ, அல்லது தாவீதுடைய தகப்பனுக்கு அது தெரிந்திருந்ததோ இல்லையோ, ஆனால் கர்த்தருக்கு தெரிந்திருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக அந்த வேலைக்காரன் தாவீது ஒரு பராக்கிரமசாலி என்பதை அவனுக்குள்ள இருந்த கர்த்தரை கண்டு, அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவனுக்குள்ள இருந்த கர்த்தரை பார்த்தான். தாவீது பராக்கிரமசாலி என்று சொல்லி அறிக்கை செய்தான். அல்லேலூயா. கர்த்தர் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் யுத்த வீரன். சோத்திரம். எந்த யுத்தத்துக்கும் அவன் போல. அதனால இந்த தரிசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது தாவீது குறித்துதான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மிக ஆச்சரியமான வார்த்தைகள் தான். ஒரு சாதாரணமான வேலைக்காரன் மூலமாக தாவீது கொள்ளுறதான தேவ தரிசனங்கள் கர்த்தருடைய வருங்காலத்தில் எப்படியெல்லாம் நடத்த போகிறார் என்பதை குறித்து இந்த தாவீதை குறித்து அறிந்ததான இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, நீ நினைக்கிறபடி யுத்தத்திலே பழக்கம் இல்லாதவன் அல்ல, அவன் யுத்த வீரன். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யுத்தம் செய்யல, ஆனா அவனுடைய தரிசனம் வருங்காலத்தில் சவுலுக்கு விரோதமாய் வருகிற பெலிஸ்தியனுக்கு விரோதமாக இந்த தாவீது யுத்தம் செய்வான். அந்த சவுலுக்கு பாதுகாவலனாய் இருந்து சவுலை பாதுகாக்கிறதற்கு, ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதற்கு இந்த தாவீது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. வருங்காலத்தில் இவன் ஒரு யுத்த வீரனாய் இருக்க போகிறான். அடுத்தது காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சௌந்தரியமுள்ளவன். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, பைபிளை நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் தெரிந்து கொள்கிறதான தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் மிகுந்த சௌந்தரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அழகிய கண்களும் சிவந்த மேனியும்
நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அழகிய கண்கள், அவனுடைய கண்கள் ஒரு கவர்ச்சிக்கப்படுகிறதான ஒரு கண்கள், அவனுக்குள்ளே ஒரு யுத்த வீரன் என்கிறதான பிரைஸை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறதான பயமில்லாத ஒரு கண்களை உடையவன் தான் தாவீது. அவனுடைய கண்கள் எப்படிப்பட்டதான கண்கள்? அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவன், ஓ சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆகையினால் இப்பேற்பட்டதான தாவீதை ஒருவேளை சவுல் அலட்சியம் பண்ணி இருக்கலாம். சவுல் ராஜாவுக்கு ஒன்பதாக இந்த தாவீதை கொண்டு போய் நிறுத்தும் போது ஒருவேளை சவுலுடைய கண்களுக்கு ஒன்பதாக அவன் ஒரு சிறியவனாய் இருக்கிறான். எந்த விதமான காரியத்தில் இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற பராக்கிரமம் பிரைஸ் அவனால் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த தாவீதை கொண்டு வருங்காலத்தில் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய ஜெயத்தை கட்டளையிடும்படி இந்த தாவீதுக்குள்ளே புதைத்து வைத்திருந்த அந்த தேவ ரகசியத்தை அந்த வேலைக்காரன் கண்டு கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பேற்பட்டதான இதுதான் தாவீதின் கூடாரம் என்று நான் சொல்லுகிறேன். இந்த தாவீதின் கூடாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த தாவீதுடைய கூடாரத்துக்குள்ளே ஆண்டவர் வாசமாயிருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனை யுத்த வீரராக, பராக்கிரமசாலியாக, சிவந்த மேனியுள்ளவனாக, நல்ல ரூபமுள்ளவனாக, பிரைஸ்ல இப்படிப்பட்டதான ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் தேவன் உருவாக்கி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நீங்க சொல்ல போனா தாவீதுக்கு முன்பதாக இந்த கோலியாத் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அங்கே கோலியாத் இந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். பெலிஸ்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. சவுல் ராஜாவும் அந்த இஸ்ரவேலுடைய யுத்த வீரர்களும் அவங்க பயந்து குகைகளிலும் மர பொந்துகளில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறதற்கு பலன் இல்லாதவளா இருக்கும் போது இந்த சின்ன தாவீது அவன் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறான். அல்லேலூயா. அங்கே சவுல் சொல்றான், நீ சின்ன பையன்பா, அவன் சிறு வயதிலிருந்து அவன் யுத்த வீரனா இருக்கிறான், அவனை ஜெயிக்க உமால முடியாது என்று சொல்லி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே குறைசல தாவீதுக்குள்ளே இருக்கிறதான ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் கர்த்தர் கொடுத்ததான தேவ தரிசனத்தையும் அவன் தெரியாதவனாக, உணராதவனாக சவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோலியாத்துக்கு முன்பதாக நின்றதான சவுல் தாவீது அவன் என்ன செய்கிறான்? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவன் ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறான். ஆனால் நான் நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய சுயபலத்தை நம்பி வருகிறான், சுய சாமர்த்தியத்தை நம்பி வருகிறான், சுய காரியத்தை நம்பி வருகிறான். நான் அப்படி அல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, பிரைஸ்டைய வல்லமையை நம்பி அவனிடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி அவன் கடந்து போகும்போது கோலியாத்தை வெட்டி கோலியாத்துடைய தலையை தன் கரத்திலே பிடித்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் இதுவரைக்கும் பிரைஸ் சவுலுக்கு ஒரு நம்பிக்கை வரல. ஆனால் அன்றைக்கு அவன் பார்க்கிறான், அவருடைய கரத்தில் கோலியாத்துடைய தலை அங்கே இருக்கிறது. அந்த கோலியாத்துடைய தலையிலிருந்து தான் அந்த ரத்தமானது சொட்ட 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 பூமியிலே சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு பராக்கிரமான காரியத்தை இந்த தாவீது, சின்ன தாவீது செய்வான் என்று சொல்லி அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அவருடைய கண்களுக்கு, சவுலுடைய கண்களுக்கு முன்பதாக, அவருடைய சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பதாக பிரைஸ் தி லார்ட் மிகப்பெரிய சத்துருவாய் இருந்த அந்த கோலியாத்தை பிரைஸ் தலையை வெட்டி அவன் தலையை தாவீதின் கரத்திலே கொண்டு வந்து வைத்தான். அல்லேலூயா. இதுதான் தாவீதினுடைய கூடாரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இன்னும் தாவீதின் கூடாரத்தை குறித்து பிரைஸ் தி லார்ட் அவனை குறித்து இன்னும் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக்கினான். எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரர் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் என்ன செய்தானா? அதிகாரியாய் வைக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண தாவீதை பிரைஸ் தி லார்ட் அந்த சவுலுக்கு முன்பதாக உயர்த்தினதற்கு காரணம் என்ன? கர்த்தர் இந்த தாவீது மேல் வைத்ததான அந்த தேவ தரிசனம். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அவனை குறித்து அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுலின் ஊழியக்காரருடைய கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். 18ஆம் அதிகாரத்தில் அவன் பேர் மிகவும் என்ன பண்ணுச்சான்? கனம் பெற்றது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்
அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். விடுபட்டதான தாவீதுக்கு கர்த்தரே ஒரு பிரைஸ் தி லார்ட் ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டதான தேவனுக்கு பிரியமுள்ளதான, தேவனுக்கு மகிமை செலுத்தினதான, பராக்கிரமசாலியாக இருந்ததான, ஒரு யுத்த வீரனாக இருந்ததான, சௌந்தரியமுள்ளவனாக இருந்ததான அப்பேற்பட்டதான தாவீதுடைய கூடாரத்தை குறித்து பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் கர்த்தர் அவரோடு இருக்கிற வரைக்கும் தாவீதினுடைய கூடாரமானது மிகவும் சிறந்ததாக இருந்தது. அந்த தாவீதின் கூடாரத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீதினுடைய கூடாரத்தை கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்ததினாலே நாளுக்கு நாள் அவருடைய சவுலுடைய கண்களுக்கு முன்பதாக, அங்கே இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பதாக அவனை கர்த்தர் தேவன் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டதான தாவீதினுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் சொல்றாரு, அந்த கூடாரம் என்ன பண்ணுச்சா? இடிந்து போனது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முன்பாக நின்றதான, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தேவனுடைய மகிமையான ஆலயமாக, கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக இருந்த அந்த தாவீதினுடைய பிரைஸ் தி லார்ட் வாழ்க்கையானது, அவருடைய இருதயமானது இப்பொழுது விழுந்து போனது. தேவனுடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய அன்பை விட்டு, பிரைஸ் தி லார்ட் பரிசுத்தத்தை விட்டு, தேவனுடைய ஆவியானுடைய வழி நடத்தலை விட்டு பிரைஸ் தி லார்ட் தாவீதின் கூடாரம் இடிந்து போனது. கர்த்தர் தாவீதுக்குள்ளே வாசம் பண்ண முடியவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் செய்வானானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்களை அவன் தன் வாழ்க்கையில் அவன் செய்வானானால், துணிகரமான பாவங்களை அவன் செய்வானானால், நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் அவனுடைய கூடாரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதில்லை. கர்த்தர் அவனுடைய கூடாரத்துக்கு விரோதமாக கர்த்தர் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கூடாரம் விழுந்து போனதற்கு காரணம் பிரைஸ் அநேக காரியங்கள் இருக்குது. அதில் 1 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் போது அங்கே பிரைஸ் தி லார்ட் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் பிரைஸ் தி லார்ட் அவளிடத்தில் இந்த தாவீது பாவம் செய்தான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்திற்கு போக வேண்டியதான தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வந்ததற்கு காரணம், அவன் யுத்தத்தில் தன்னுடைய ஜனங்களுக்காக போராட வேண்டியதான இந்த தாவீது பிரைஸ் தி லார்ட் அந்த யுத்தத்தில் தன் ஜீவனை கொடுத்து, தன் ரத்தத்தை சிந்தி ஜனங்களுக்காக அவர் போராடி அந்த மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ராஜாவாகிய இந்த தாவீது அவன் பிரைஸ் யுத்த களத்திற்கு போகாமல் அவன் அரண்மனையிலே மேலே அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இல்லாததினாலே அவனுடைய ஸ்தானத்தை அவன் மறந்து போனவனாக, அவனுடைய உத்தரவாதத்தை தாவீதுடைய உத்தரவாதத்தை அறியாதவனாக, அவன் உதாசீனமாக அவன் வாழ்ந்தபடினாலே அவனுக்கு இருந்ததான பிரைஸ் தி லார்ட் தேவன் வாசம் பண்ணின அந்த கூடாரத்தினுடைய அந்த அனுபவத்தை, கர்த்தருடைய வாசஸ்தலம் என்கிறதான அவருடைய வாழ்க்கை முற்றிலும் அவன் இழந்து போகிறான். அவருடைய பரிசுத்தத்தை இழந்து போகிறான். அவருடைய அபிஷேகத்தை இழந்து போகிறான். அவருடைய அழைப்பு அவன் இழந்து போகிறான். ஒரு பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலைமை தாவீதுக்கு. ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாத்தான்வேல் தாவீதுடைய பாவத்தை குறித்து சுட்டு காட்டின போது அவன் அதை மறைத்து வைக்கவில்லை. அங்கே நாத்தானிடத்தில் சொல்றான், நான் தான் அந்த மனுஷன், நான் தான் பாவம் செய்தேன்னு சொல்லி தன் பாவத்திற்காக கதறி அழுததான தாவீது. ஹல்லேலூயா, கர்த்தர் தாங்கே பிரைஸ் தி லார்ட் அந்த உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக, இந்த விபச்சாரத்தின் நிமித்தமாக, தேவனுக்கு பிரியமில்லாத இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தின பரிசுத்த குலைச்சனாக்கின இந்த தாவீதுடைய துணிகரமான பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் தாவீதின் கூடாரத்தை உடைத்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கை முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தொடர்ந்து 51ஆம் சங்கீதத்தில் தாவீது விடல, கர்த்தர் கூடாரத்தை பிரைஸ் தி லார்ட் உடைத்து போட்டேன், நான் தள்ளி போட்டேன், உனக்குள்ளே நான் வாசம் பண்ண முடியாது, உனக்குள்ளே இருந்து நான் கிரியை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்த கொலைச்சலும் பாவம் உள்ளே வந்தபடியினாலே, விபச்சாரமும் வேசித்தனம் உனக்குள்ளே வந்தபடியினாலே, உன்னுடைய உத்தரவாதத்தை உணராமல், உன்னுடைய ராஜரீகத்தை உணராமல், உன்னை அழைத்ததான தேவனாக என்னை நீ மறந்து போய் உன்னுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய சரீரத்தை பாவத்திற்கு விட்டு கொடுத்தபடினாலே உனக்குள்ளே நான் வாசம் பண்ண முடியாதபடிக்கு உன்னை நான் தள்ளினேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த தாவீதுடைய இருதயமானது கடினமாகி அந்த பாவத்திற்கு தன்னை விட்டு போட்டபடினாலே அவன் பாவம் செய்து பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்தது மாத்திரமல்ல, ஆனாலும் கூட அவனுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தாவீதுக்கு ஒரு சமயத்தை தேவன் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அது தாவீது கண்ணில் மாறாத கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். அநேக பரிசுத்தவான்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில தாவீதுக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு விசேஷித்ததான தேவ கிருபையை அவனுக்கு கொடுத்து பிரைஸ் தி லார்ட் மறுபடியும் அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து திருப்பி கொண்டு வந்து அவருடைய கூடாரத்தை கட்டும்படியாக புதுப்பிக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. இதோ
நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நொறுக்கினதான எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை நீர் மறைத்து அக்கிரமங்களை நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது கதறி 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 அழுகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ். என் தாய் என்னை கற்பத்திலே பாவத்திலே கற்பம் தரித்தாள். நான் துர்க்குணத்திலே உருவானேன். என் மீறுதல்கள் எனக்குன்பாக நிற்கிறது. நான் அதை மறுக்கவில்லை, அதை நான் மறந்து போகவில்லை. எப்போது என் பாவம் என்னுடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி அந்த பாவத்திற்காக தேவ சமூகத்தில் உபவாசித்து கண்ணீர் விட்டு அழுதுதான தேவ மனுஷனாகிய தாவீதுனுடைய பிரைஸ் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் மேலே கர்த்தர் இரக்கமுள்ளவனானார். அவன் மேலே மன உருக்கமுள்ளவராக ஆண்டவராகிய தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக தாவீதை பிரைஸ் அவனை மன்னித்து அவனை மேன்மைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மெய்யாக இந்த அருமையான இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய தேவனுடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக நாம் அர்ப்பணிக்க போகிறோம். இன்றைக்கு மெய்யாகவே பிரைஸ் தாவீதுடைய வாழ்க்கையில பிரைஸ் அவனுக்கு இருந்தான அந்த கூடாரத்தினுடைய அனுபவம் ஆரம்ப காலத்தில் பிரைஸ் ஒரு பராக்கிரமசாலியாக ஒரு யுத்த வீரனாக காரிய சமர்த்தனாக சௌந்தரியம் உள்ளதான ஒரு தேவ மனுஷனாய் தாவீது இருந்தான். பிரைஸ் அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் எதை செய்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தாவீதுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய அனுமதி இல்லாமல் செய்ததில்லை. ஆகையினால தேவனாகிய கர்த்தருடைய அனுமதியோடு செய்த தாவீதோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். பிரைஸ் எல்லாம் அவருடைய கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆனால் பாவத்திற்குள்ளாக மாற்றப்படும் போது பிரைஸ் தன்னுடைய இருதயத்தை பாவத்திற்கு விட்டு கொடுக்கும் போது தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமத்தை தன் வாழ்க்கையில் வருகிறதற்கு அவன் இடம் கொடுத்த போது பிரைஸ் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானம் உள்ள அந்த கூடாரமானது தாவீதுடைய வாழ்க்கையானது சின்னபின்னப்படுத்தப்பட்டது. கர்த்தர் தேவன் பிரைஸ் அவனை ராஜாவாக மாற்றினதற்காக ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் வேதனை தான் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனாலும் தாவீது மேல இருந்தான அந்த தேவ இரக்கமானது தாவீதை விடவில்லை. தாவீது கர்லின மாறாத கிருபை என்று சொல்லி கர்த்தர் தாவீது மேல தன்னுடைய கிருபையை வைத்து அவனை மறுபடியும் அந்த சிங்காசனத்தில் வைத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக தாவீதை தேவன் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மெய்யாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் இன்னும் கூடுதலாக ஆண்டவர் செய்கிற காரியம் உன்னுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். யோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்போது இங்கே யோபு புத்தகத்தில் அவர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அதுல என்ன இருக்காதாம்? குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாசஸ்தலம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உன் கூடாரத்தை நான் விசாரிக்கும் போது அதுல என்ன இருக்காதான்? குறைவு இருக்காது. குறைவு இருக்காது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கும்படியாக கர்த்தர் தேவன் விரும்புகிறார். பிரைஸ். கடந்த நாட்கள் எல்லாம் ஒரு புறத்தில் அநேக பிரச்சனைகள், வியாதிகள், அநேக விதமான போராட்டங்கள் இருந்தது. இன்னொரு புறத்தில் வறுமையும் இன்னும் பிரைஸ் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்துக்காக அங்கலாய்த்ததான காலங்கள் இருந்தது. ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மேலே கரிசனமுள்ள கர்த்தர் தேவனுடைய வாழ்க்கையில் நம்முடைய கூடாரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரானால் ஒரு பாவம் இல்லாத ஒரு கூடாரமாக கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய வாசஸ்தலம் இருக்குமேயானால் நம்முடைய கூடாரத்திலே ஒரு குறைவும் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசிக்கும் போது தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எலியா என்கிறதான ஒரு தேவ தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலியா என்கிறதான தேவ தீர்க்கதரிசி கடுமையான ஒரு பஞ்ச காலத்தில் ஆண்டவராகிய தேவன் அவனை போஷிக்கும்படி அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார்.
அந்த சமாரியாவிலே கொடுமையான ஒரு பஞ்சம் இருந்தது. எடுத்து வாசிங்க வேதத்தை 14, 15, 16, 17ஆம் அதிகாரம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று, களஞ்சியத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலியாவை போஷிக்கும்படியாக தேவனை நம்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ததான இந்த எலியாவை போஷிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டதான காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு அற்பமான செந்தவாயிருந்த காகத்தை கொண்டு நான் போஷிப்பேன் என்று சொன்னார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் தான். ஒரு சாதாரணமான ஒரு காகத்தை கொண்டு, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு காகத்தை கொண்டு தேவ மனுஷனாகிய எலியாவை போஷிக்க முடியுமா? முடிந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கேரித்தின் ஆற்று தண்ணீரை குடிச்சான். அங்கே அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போச்சு. அப்புறம் சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படியாக சாரிபாத் ஊர் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கட்டளையிட்டான், விதவைக்கு கட்டளையிட்டான். சொல்லல, ஒரு தேவ மனுஷனே அன்றைக்கு எலியாவிடத்துல சொல்றாரு, உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவை நான் என்ன பண்ணிருக்கிறேன், கட்டளை இருக்கிறேன். என்றைக்கு எலியாவிடத்துல வாக்கு பண்ணாரோ அப்போதே அந்த விதவையிடத்துக்கு ஒரு கட்டளை வந்தது. என்ன வந்தது? என்னுடைய ஊழியக்காரனாகிய எலியா தீர்க்கதரிசி, அவன் பிரைஸ் தி லார்ட், அவன் பஞ்ச காலத்துல உன்னை நம்பி வரும்போது அவனை நீர் போஷிக்க வேண்டும். அவனுக்கு போஷிக்கிறதுக்கு நான் உன்னிடத்துல தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். ஆகிய உனக்குள்ள இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து பிரைஸ் அவனை போஷிக்கும் போது உடைய ஜீவகாலம் எல்லாம் அவன் வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க என்னால் முடியும் என்று சொல்லி எலியாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த பிரைஸ் எல்லாம் அந்த விதவை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் சொன்னால் கண்டு நிச்சயமாக அவள் சொல்லி இருக்க மாட்டாள். பிரைஸ் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து இருக்க மாட்டாள். ஆனால் சொன்னது யார்? சிருஷ்டிகராகிய தேவன், வானத்தையும் பூமிக்கு உண்டாக்கின ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டபடினாலே அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு எலியாவினுடைய வருகைக்காக அவள் காத்து கொண்டு இருக்கிறார். எலியா வரும்போது பிரைஸ் அவளோடு கூட பேசுகிறான். சோத்திரம், பிரைஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை பறிக்கு கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்றான். பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் வேறொன்றும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. அவனுடைய தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படியே பிரைஸ் அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். அங்கே அவளுக்கு வந்ததான ஆசீர்வாதம். பஞ்ச காலத்தில் அந்த சமாரியாவிலே கொடுமையான ஒரு பஞ்சம், அது இருக்கிறத சாப்பிட்டுட்டு அவனோட பிள்ளையும் செத்து போனோம்னு நினைச்சாங்க. ஆனாலும் சோத்திரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய பிரைஸ் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கூடாரத்திலே தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. தாவீதுவின் கூடாரமானது ஆரம்ப காலத்திலே கர்த்தர் வாசம் பண்ணினதான தேவன் உலாவினான பிரைஸ் தேவனுடைய கூடாரமாக பிரைஸ் தாவீதுவின் கூடாரம் இருந்தது உண்மைதான். அவன் பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்த போது, தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமம் அநியாயம் வாழ்க்கையில வந்தபோது, தேவனுக்கு பிரியமில்லாத விபச்சாரம் வேசித்தனம் தாவீதுக்குள்ள வந்தபோது கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். பரிசுத்த ஆவி அவனிடத்தில் எடுத்து போடும்படியாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனுக்கு பிட்டுக்கும்படியாக ஆண்டவர் ஆயத்தமானார். ஆனால் தாவீது கதறி கதறி அழுது அவன் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு எழுந்து போன கிருபையும் எழுந்து போன ரட்சணிய சந்தோஷத்தையும் எழுந்து போனதான அபிஷேகத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறதற்கு போராடின தாவீதுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட வாழ முடியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில தேவன் பிரைஸ் வந்து கிரியை செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தருடைய வாழ்க்கை குறித்து சந்தோஷம் அடைய முடியாதபடிக்கு, ஒருவேளை வெட்கத்தோடு வேதனையோடு பரிசுத்த ஆவியான தூரம் இருந்து பிரைஸ் அவர் பார்த்து கொண்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தினுடைய மீறுதல்களை பாவங்களை தேவ சமூகத்திலே சொல்லி நாம் அறிக்கை செய்து நாம் ஒப்பு கொடுத்தால்
நிச்சயமாகவே உடைந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கு ஆண்டவராலே மாத்திரம்தான் முடிந்தது. அதை கர்த்தர் செய்தார். அதே போல வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம உடைஞ்சு போயிருக்கிறோம், எங்கெல்லாம் நம்முடைய பாத்திரங்கள் உடைந்து போயிருக்குது, எங்கெல்லாம் தேவனுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு நான் மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் ஆசீர்வாதங்களுக்குள்ள தங்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற சில ஓட்டையான பிரைஸ்தலால் தன் ஆசீர்வாதம் ஓடி போகிற அந்த ஒழுகி போகிறதான பிரைஸ்தல் அந்த ஓட்டைகளை அடைக்கிறதுக்கு கர்த்தராலே மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பிரைஸ் விதவிக்கு கட்டளையிட்டார். ஜெபகாலம் எல்லாம் பஞ்சகாலம் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் அந்த விதவையையும் அவருடைய பிள்ளையும் போஷிக்கும்படியாக, அந்த தேவனுடைய ஊழியக்காரனும் போஷிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் இந்த 7 விதவையை கனப்படுத்தினார். இன்றைக்கு நம்ம இந்த மாதத்தில் கனப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவார், உடைய சபையை கனப்படுத்துவார், உடைய தேசத்தை கனப்படுத்துவார். கர்த்தர் நினைத்தால் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த மனமகிழ்ச்சியான கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உடைந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நான் கட்டுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, தாவுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணாது இருப்பா என்று சொல்லியிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண போகிறீர். எங்களுக்குள்ளே நீ உலாவ போகிறீர். நீ விரும்புகிறதை எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிறீரப்பா. ஆண்டவரே, அதற்காகவே நீ எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த மாதத்தினுடைய எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி சுபிட்சத்தையும் செழிப்பையும் எங்களுக்கும் என்னுடைய தேசத்திற்கும் என்னுடைய சபைக்கும் என்னுடைய தேவ மக்களுக்கும் தேவன் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதனால் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய தனியாக நீங்கள் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணி நம்முடைய கூடாரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணணும். அதற்கான காரியங்களை நாம் செயல்படுத்துவோம். பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.